இலங்கை மாநகரத்திலே வாழ்கின்ற அனைத்து முருக பக்தடியார்களுக்கும் அன்பான வணக்கம். இலங்கை மாநகரிலே முருகன் ஆலயங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்திலே வந்து முருகப்பெருமான் அமர்ந்து தன்னுடைய கீர்த்திகளை ஆரம்பித்த காலம் முதலாக அவ்விடத்திலே இருந்து ஆலயம் தோன்றிய இடமாக விளங்குவது முகந்தமலை ஸ்ரீமுருகன் ஆலயமாகும். இந்த ஆலயமானது இலங்கை மாநகரில் கிழக்கு மாகாணத்தின் தென்பகுதியில் அம்பாறை மாவட்டத்தில் தென் திசையிலே ஒஸ்திவில் பாடமை கிராமத்தை தாண்டி நடுவனப்பகுதியிலே கிழக்கு மாகாணத்தில் எல்லையும் தொங்கலிலே இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானுடைய கீர்த்தியானது தான் முருகப்பெருமான் வந்து உறைகின்ற இடமானது நாங்கள் நோக்குகின்ற வேளையிலே மிகவும் இயற்கை வளமான இடமாக அமைகின்றது. உதாரணமாக பாரத நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே 6 படை வீடு இயற்கை வளம் கொண்டதாக அமைந்த முருகப்பெருமான் அங்கே அமர்ந்திருக்கின்றார். அதே போன்று இலங்கையிலே பிரசித்தி பெற்ற முருகனுடைய ஆலயங்கள் மிகவும் சிறப்பான இயற்கை வளம் வாய்ந்த இடங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பெருகலம்பதி மகாபலி கங்கையினுடைய ஆறாக ஓடுகின்ற தூய நீராக தூய்மையான தீர்த்தமாக விளங்குகின்ற மகாபலி கங்கையின் அருகையிலே பெருகலம்பதி முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்றார். அதே போன்று தாந்தாமலை என்று சொல்லப்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற இடத்திலே முருகப்பெருமான் மலையும் வனமும் சார்ந்த இடத்திலே இயற்கையாக சுதந்திரமாக அமைதியான இடத்திலே தன்னுடைய அருளாட்சியை செய்வதற்காக வந்து அவர் அமர்ந்த இடம் தாந்தாமலை. மறுபடி எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமானுடைய கீர்த்தி கங்கை கரையிலே தில்லையம்பதி என்று சொல்லப்படுகின்ற மன்னூர் கிராமத்திலே இயற்கையாக ஆதியாக வந்து அமர்ந்து இன்று வரை பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தன்னுடைய திருவருளை புரிந்து கொண்டிருக்கின்றார் உகந்த மன்னூர் பதியில் அமர்ந்திருக்கின்ற முருகன். அடுத்தபடியாக திருக்கோயில் கந்தபாணம் துறை என்று சொல்லப்படுகின்ற திருப்படை கோயில்களிலே ஒன்றாக விளங்குகின்ற கந்தபாணம் துறை என்று சொல்லப்படுகின்ற திருக்கோயிலே சமுத்திர தீரத்தின் முன்னே தென்னந்தோப்பிலே எம்பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய ஆலயத்தில் அமர்ந்து தன்னை நாடி வருகின்ற பல லட்சோபலட்ச மக்களுக்கு அருள் சுழந்திருக்கின்றார். ஆடி அமாவாசை தீர்த்தம் அவருக்கு சிறப்பாக அமைகின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் உற்சவ காலங்களிலே அங்கு பங்கு கொண்டு திருக்கோயில் முருகப்பெருமானை நேசித்து பக்திபூர்வமாக திருவருளை பெற்றுச் செல்கின்றார்கள். அடுத்தபடியாக உகந்தமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய இடம், அதாவது புராண ஐதீக ரீதியாக பல ரிஷிகள் பல சித்தர்கள் மூலமான விளக்கங்களின்படி காது வழியாக கேட்கின்ற வரலாற்றின்படி முருகப்பெருமான் சூரனை சங்காரம் செய்கின்ற வேளையிலே சூரபத்மனானவன் மாமரமாக நிற்கின்றான். எம்பெருமான் விட்ட வேல்நாயகமானது அந்த சூரனாகிய மாமரத்தை சங்கரிக்கின்ற வேளையிலே அதிலே எழுந்த தீப்பொறிகளில் ஒன்றான தீப்பொறி உகந்தமரையிலே வந்து அமர்ந்து அங்கே வேறாக திருவள் கொண்டு வேலாயுத பெருமான் உகந்தமரையிலே இருந்து இற்றவரை மக்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆரம்ப காலத்திலே அப்பிரதேசங்களிலே வாழ்ந்த மக்கள் தங்களுடைய வாழ்வை வளம் பெற நடத்த முடியாமல் இருக்கின்ற வேளையிலே எம்பெருமானுடைய திருவுருவை கண்டு அந்த இடத்திலே ஒத்துப்பந்தல் அமைத்து அதன் பின்னர் தருவென்று சொல்லப்படுகின்ற தென்னை மரத்து ஓலையினாலே பந்தல் அமைத்து வழிபட்டு இன்னும் முன்னேற்றம் அடைந்த காலத்திலே களிமண்ணினாலே புற்று மண்ணினாலே ஆலயம் அமைத்து அதற்கு பிற்பாடு இன்னும் முன்னேறிய காலத்திலே செங்கல்லினாலே மடாலயம் அமைத்து அதற்கு பிற்பாடு தற்காலத்திலே
பேராலயமாக திரிதள விமானத்தோடு அந்த ஆலயத்தை விளங்க வைத்து இலங்கை மாநகரிலே வசிக்கின்ற இந்து பௌத்த சாமிய கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் மத பேதமின்றி இன மத பேதமின்றி சமத்துவமாக இந்த இலங்கை மாநகரிலே வந்து வழிபட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுகின்ற ஒரு இடமாக முகந்தமலை முருகப்பெருமானுடைய ஆலயம் அமைத்திருக்கின்றது. இந்த ஆலயமானது இந்த ஆலயத்திலே நிகழ்கின்ற பூஜை முறைகள் ஆகம சைவாகம கிரியைகள் சைவாகமம் சார்ந்ததாகவும் ஐதீகம் சார்ந்ததாகவும் அன்று முதல் இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவற்றை சிவாச்சாரியார்கள் பக்திபூர்வமாக பக்குவமாக சைவ குருமார்கள் நிகழ்த்தி கொண்டு வருகின்றார்கள். வரலாற்று ரீதியாக தமிழ் இலக்கிய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 5 இடைகள் குறிஞ்சி, மருதம், முல்லை, பாலை, நெய்தல் என்று சொல்லப்படுகின்ற 5 நிலங்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றது. இந்த 5 நிலங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கு 5 வகையான ஒழுக்கங்கள் அங்கே கூறப்படுகின்றன. 5 இடைகள் பண்புகள் கூறப்படுகின்றது. அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய உகந்தமலை ஆலயம் அமைந்திருக்கின்ற இடம் வனமும் மரம் சார்ந்தடமும், மலையும் மலை சார்ந்தடமும், வயலும் வயல் சார்ந்தடமும், கடலும் கடல் சார்ந்தடவுமாக 4 வகை நிலங்களின் மத்தியிலே முருகப்பெருமான் இயற்கை வளம் பொருந்தி தன்னுடைய உறைவிடமாக கொண்டு தன்னை நாடி வருகின்ற பக்த அடியார்களுக்கு அனுதினமும் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். எம்பெருமானுடைய ஆலயத்தில் நடக்கின்ற பூஜை முறைகள் ஐதீகமான முறைகள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் என்று கூறினால் எம்பெருமானுடைய உற்சவ காலங்களிலே 5ஆம் நாள் திருவிழாவில் இருந்து மகோற்சவம் கொடியேற்றம் ஆரம்பமாகி 5ஆம் நாள் திருவிழா எம்பெருமான் மலை ஏறுவார். அங்கே முருகப்பெருமான் மலை அடிவாரத்திலே பேராலயத்தில் இருக்கின்றார். அங்கே தன்னுடைய 2 சக்திகளோடும் அவர் கருவறையில் அமர்கிறார். அந்த 2 சக்திகளுக்கும் அப்பாலான ஆலயங்கள் அமையப்பட்டிருக்கின்றது. வள்ளியம்மனுடைய ஆலயம் மலையிலே இருக்கின்றது. எம்பெருமானுடைய இடப்பாகத்து மூலையிலே அந்த ஒரு பெரிய மலை இருக்கின்றது. அதிலே 32 நீர்ச்சுனைகள் இருக்கின்றன. அங்கே வள்ளியம்மாளுடைய மலைக்கு சென்றதும் வள்ளியம்மாளுக்கான விசேட பூஜை அங்கே நிகழும். எம்பெருமான் வள்ளியம்மாளுக்கு முன்னே நிறுத்தப்படுவார். அந்த விசேட பூஜை நிகழ்பெற்றதும் அக்கணமிருந்தே முருகப்பெருமான் மேளதாளமின்றி மணியோசையின்றி அரோகரா கோஷமின்றி அமைதியான முறையிலே அந்த மலையிலே இருந்து இறங்கி வருவார். இது எந்த ஐதீகத்தை காட்டுகின்றது என்று சொன்னால் குறிஞ்சி நில பண்பாகிய களவொழுக்கத்தை காட்டுகின்றது. குறிஞ்சி நிலத்திலே வாழ்கின்ற மக்கள் பெண்கள் திணைப்புணம் காட்பவர்களாக இருப்பார்கள். ஆண்கள் வேடுவர்கள் தான் கூட அங்கே இருப்பார்கள். ஆண்கள் வேட்டையாடச் செல்வார்கள் அந்த திணைப்புண கானகத்தின் உரமாக. அந்த வேளையிலே அந்த திணைப்புணம் காக்கின்ற கனிகளுக்கும் வேட்டையாடச் செல்லுகின்ற காடையருக்கும் இடையான களவொழுக்கங்கள் நிகழ்கின்றன. அதான் குறிஞ்சி நிலத்திற்கு குறிஞ்சி திணைக்கு அங்கே களவொழுக்கம் கூறப்படுகிறது. இங்கே முருகப்பெருமான் தெய்வயானை அம்மையாரை விட்டு மறைமுகமாக வள்ளியம்மையாரிடம் சென்று அவரை தரிசித்து விட்டு மீண்டும் தெய்வயானை அம்மாருக்கு தெரியாமல் வருகின்ற அந்த ஐதீகமான முறை உற்சவ காலங்களிலே உகந்தமலை முருகப்பெருமானுடைய பேராலயத்திலே காட்டப்படுகின்றது. இவற்றையெல்லாம் உற்று நோக்குகின்ற வேளையிலே தமிழும் சைவமும் சேர்ந்த சைவ ஆகமமும் தமிழ் இலக்கிய வரலாறு போன்ற ஐதீகமும் சேர்ந்த வழிபாட்டு முறை அன்று முதல் இன்று வரை இந்த ஆலயத்திலே நிகழ்வுறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிவாச்சாரியார்கள் பாரம்பரியமாக ஆதிகாலம் முதல் இந்த முறையினை இன்று வரை கடைபிடித்து வருகின்றார்கள். இப்போது இந்த ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லுகின்ற முப்பெரும் பெருமைகளை பெற்றிருக்கின்றது. ஒரு ஆலயத்திலே மூர்த்தி தலம் தீர்த்தம் 3ம் சிறப்புற விளங்க வேண்டும். முழுமையான அருட்சக்தி அவ்வாறான திருத்தலங்களிலே தான் இருந்து கிடைக்கும். அந்த வகையிலே உகந்தமலை முருகப்பெருமான் உடைய சன்னிதானத்திலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற பக்தி வாய்ந்த திருவருட் சக்தி வாய்ந்த கீர்த்தி வாய்ந்த இந்த 3 சிறப்பு அம்சங்களும் உகந்தமலை முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே அமைந்திருக்கின்றது. இது
அந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் அந்த உகந்தமலை சன்னிதானத்துக்குரிய ஒரு பெரும் சிறப்பம்சமாகவும் விளங்குவதாக அமைகின்றது. இந்த ஆலயத்திலே அனுதினமும் வருகை தருகின்ற இலங்கமா நகரிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் பௌத்த, இந்து, பௌத்த, பிராமிய, கிறிஸ்தவ அனைத்து மக்களும் இந்த ஆலயத்திலே வந்து தங்களுடைய குறைகளை கூறி அங்கே நேர்த்தி வைத்து செல்வார்கள். அவர்கள் கொடுக்கின்ற முருகப்பெருமானிடம் கொடுக்கின்ற அந்த விண்ணப்பமானது உடனடியாக நிறைவேறுகின்ற வல்லமையை முருகப்பெருமான் காட்டுகின்றார். அதன் பிரகாரம் அவர்கள் தாங்கள் நினைத்ததை முருகனுக்கு செய்ய வேண்டும் என்று அடுத்த கணம் ஓடி வருகின்றார்கள். இவ்வாறு ஆரம்ப காலமிருந்து முருகப்பெருமானுடைய கீர்த்தி மக்களுக்கு பக்திபூர்வமாக அருளை பாலிக்கின்ற காரணத்திலாக இருந்து நாளாந்தமாக மக்களுடைய வருகை அங்கே கூடிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு உகந்தமலை முருகப்பெருமானுடைய திருவருளே காரணமாகும். இவ்வாறாக திருவருள் பெற்று விளங்குகின்ற உகந்த பெருமானுடைய இந்த ஆலயத்திலே மகோற்சவமானது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத பிரதமை முதல் ஊர் பக்கத்து பிரதமை அன்று திருக்கொடியேற்ற நிகழ்வுற்று ஆடி மாதத்தில் வருகின்ற திருவோண நட்சத்திரத்திலே தீர்த்தோற்சவம் நிகழ்வது இந்த ஆலயத்தினுடைய மரபு முறையாகவும் சைவாகம முறையாகவும் வழக்கில் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடம் உகந்தமலை முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே மகோற்சவமானது எதிர்வருகின்ற 2025 ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூர்வபக்கத்து பிரதமை திதியில் முற்பகல் 11 மணிக்கு முன்னர் எம்பெருமானுடைய ஆலயத்திலே திருக்கொடியேற்றம் எம்பெருமானுடைய திருவருளோடு பக்தடியார்களுடைய பக்தி பூர்வத்தோடு நிகழ்வுரை இருக்கின்றது. அவ்வாறு நிகழ்வுற்று ஒரு பட்சமாக உற்சவங்கள் நிகழ்வுற்று 15 நாட்கள் திருவிழா நிகழ்வுற்று அதிலே எம்பெருமான் 3 நாள் உள்வீதி உலாவும் 5 நாள் உள்வீதியோடு அடுத்த வீதி உலாவும் 5ஆம் நாளிலிருந்து 3 வீதி உலாவும் மலைக்கு செல்கின்ற நிகழ்வும் இடம்பெறும். இதிலே மலை திருவிழா, மயில் திருவிழா, தேர் திருவிழா ஆகிய 3 திருவிழாக்களும் இறுதி 3 நாட்களும் இடம்பெறுவதாக சிறப்பாக இடம்பெறும். இதிலே பக்த அடியார்கள் பக்திபூர்வமாக கலந்து கொண்டு திருவருளை பெறுவார்கள். இவ்வாறு 15 நாட்கள் இந்த கொடியேற்றம் முதல் 15 நாட்கள் இந்த உற்சவம் நிகழ்வுக்கு 16ஆம் நாள் ஆடி மாதத்தில் வருகின்ற திருவோணப்பூர் நட்சத்திரத்திலே அங்கு சில காலங்களிலே பௌர்ணமியும் கூடியிருக்கலாம். இந்த ஆண்டு பௌர்ணமியோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரத்தோடு பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றதால் இந்த வருடம் வருகின்ற தீர்த்தமானது முருகப்பெருமானுடைய உகந்தமலை முருகப்பெருமானுடைய தீர்த்தமானது உத்தமமாக பக்தாடியார்களுக்கு அமைய இருக்கின்றது என்பதை சிவஸ்ரீ சிவாகம கிரியாஜோதி சித்தாந்த ஞானபானு சிவஸ்ரீ காணாப்பூனா சீதாராம குருக்கள் உகந்தமலை பிரதம் இருக்கிறவர்கள் இந்த தகவலை அனைத்து பக்தடியார்களுக்கும் அறிய தருகின்றார்கள். இது போன்ற நமது ஊர் நிகழ்வுகள், ஆலயங்கள், திருவிழாக்கள், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் காண சிவபூமி யூடியூப் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள்.